பீட்சா அறுசுவை சமைப்போம் சுவைப்போம் ஒயிட் சென்னா கறி வாங்க மோகனப்பிரியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சென்னா ஊற வச்சுடுங்க, இதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க, வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ஹைபிஸ்கஸ் அண்ட் தென் க்ளவுஸு, பட்டை, பே லீவ்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகிட்டோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஆகிட்டோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும்போது மின்ட் லீஃப், அது புதினா இலையும், மஞ்சள் தூள் அண்ட் தென் மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதி வந்தோடனே சென்னா வேக வச்ச சென்னாவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பொட்டுக்கடலை தனியாக மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, சோம்பு, தேங்காய் அண்ட் தென் கசகசா, முந்திரி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து இந்த குக்கரில் ஆட் பண்ணிவிடும். சென்னா வேக வச்சுருக்க கிரேவியில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விடலாம். இந்த வந்து சப்பாத்தி, இடியாப்பம் அண்ட் தென் ஆப்பம் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இட்லி எல்லாத்துக்குமே இந்த சூப்பரான கிரேவி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.